வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹை குவாலிட்டியான சர்ஃபெக்சல் வாஷிங் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் வட்டை எடுத்துக்கிறணும். அதில் வாஷிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறணும். இதில் வந்து நான் எப்படி சொல்கிறேனோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே ப்ரொசீஜரையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹை குவாலிட்டியான இதில் மட்டும்தான் இந்த பேக்கிங் சோடா மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து ஜீ சால்ட்டு அப்படின்னா குளோபல் சால்ட்டு அதை ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பவுடர். ஸோ இந்த எஸ்எம்எஸ் பவுடர் நல்ல வெள்ளை துணிகளில் உள்ள கரைகளை கூட எந்த ஒரு ஃபேட் இல்லாமல் எடுத்துரும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எஃப்எஃப் சால்ட்டு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு. இது வந்து நம்ம நார்மல் உப்பு கிடையாது, அந்த உப்போட இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் சேர்ந்தது தான் இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு. அதுக்கப்புறம் டிஎஸ்பி இதை ஆட் பண்ணிக்கிறணும். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் வந்து ரொம்ப அப்படி ஃப்ளோவாக கிடைக்கிறதுக்கு பவுடர் வந்து ரொம்ப திட்டத்திட்டாக இல்லாமல் ஃப்ளோவாக கிடைக்கிறதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ் இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம இந்த கிளைமேட்டில் நம்ம ரெடி பண்ணனால கொஞ்சம் இந்த சால்ட் எல்லாமே கட்டி கட்டியாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம வந்து கையில் வச்சு உடச்சி விட்டுக்கணும். அது லாஸ்ட்டாக டினோபால். இது க்ரீஸ் மாதிரி உள்ள ஹெவியாக உள்ள கரைகளை கூட எடுத்துரும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. என்ன இந்த உப்புக்கள் எல்லாமே எந்தெந்த அளவானது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேபடி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மர குச்சி வச்சு இல்லாட்டி மர ஆப்பை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும், இந்த கட்டிகளை ஃபுல்லாக நீங்கள் உடச்சி விட்டுறணும். கைக்கு வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிடுங்க. நம்ம எந்த அளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். குச்சியில் உள்ள இல்லாததுகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கைனால் இப்படி உடச்சி விட்டுக்கரலாம். க்ளவுஸ் போட் பண்ணால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையான உப்புக்கள்ங்கிறனால ரொம்ப பயம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரேயில் பண்ணுங்கள். நீங்கள் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய ட்ரெஸ் வந்து என்ன செய்யாது, ஃபேட் ஆகாது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ மிக்ஸ் பண்ணணும். இது பண்ணோன்னே நல்லா பாருங்கள் ஒரு பவுடர் ஃபார்ம் வச்சு. இது வந்து ஆசிட் ஸ்லர்ரி. இதுவும் விடாப்படியான கரைகளை கூட இது போக்கிரும். ஆசிட் ஸ்லர்ரியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். இதை வந்து இது கொஞ்சம் இந்த சால்ட்டோடு சேர்ந்து ஒரு பொங்குற எஃபெக்டை கொடுக்கும். அப்போ கொடுக்கறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்றோ இல்லாட்டி கொஞ்சம் விலகியோ இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நூலை அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே ஊற்றணும். இதை வந்து கையில் தொட்டுறாதீங்க. இது வந்து கொஞ்சம் அரிக்கிற தன்மை ப்ளஸ்ஸு கொஞ்சம் கை கூட புண்ணாக போகிற அளவுக்கு உண்டாயிரும். அதனால் கொஞ்சம் இந்த இதில் வந்து தள்ளி இருந்தே இதை வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த ஆசிட் ஸ்லரி எல்லா கிளீனிங் பர்பஸ்லேயும் இந்த ஆசிட் ஸ்லரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ண பிறகு நம்ம ஒரு குச்சி வச்சு நம்ம நல்லா இந்த சால்ட்டோட நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு வெட்டான ஒரு மிக்ஸாக இருக்குது. இது நம்ம கிண்ட பாருங்கள், இது அப்படியே பொங்கி வரும். இந்த மாவு பொங்குறது மாதிரி என்ன செய்யும், பொங்கி வந்து இந்த மாதிரி ஆயிரும். இதை வந்து நம்ம இன்னும் கிண்ட பார்த்தீங்கன்னா நல்லா அடியிலேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணால் பாருங்கள், அது எல்லாம் போய் ஒரு பவுடர் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி கட்டியெல்லாம் இருக்குது. இதுக்கடையில் வந்து நம்ம கலருக்காக ஒரு அட்ராக்ஷனுக்காக நம்ம என்ன கலர் வேணாலும் இந்த கிரானுல்ஸ் வந்து இது பண்ணலாம். இது வந்து கெமிக்கல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு அழகுக்காக சேர்க்கக்கூடியது மட்டும். இதில் பிங்க்கு ப்ளூ இப்படி வந்து உங்களுக்கு இப்போ ரெயின் சோப் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூ கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து 2 கலர்ஸ் ஆட் பண்ணுறேன், ஆரஞ்சு அண்டு ப்ளூ. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிக்சிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த கட்டி போடுறது எல்லாமே இருந்தாலும் இதையும் நம்ம அப்பப்போ என்ன செய்யணும், இந்த ஆசிட் ஸ்லரி முடிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா க்ளவுஸ் வச்சு நம்ம இந்த கட்டிகளெல்லாம் நம்ம வந்து உடச்சி விட்டுறலாம்.
ஸோ இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செஞ்சிடணும், வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு என்ன எசன்ஸ் ஆயில் இருக்கோ, இது வந்து நான் சர்ஃபெக்செல் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏரியல் இதுகள்லாம் வந்து அவைலபிளாக மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ சர்ஃபெக்செல் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லா சால்ட்லேயும் அந்த ஸ்மெல் வந்து உள்ளே போகணும். எப்போவுமே இதை வந்து ஒரு திறந்த வெளியில் வச்சு பண்ணுங்கள். உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லாட்டி வீட்டுக்கு பின்புறம் இந்த மாதிரி உள்ள இடங்களில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஓவர் நைட்டு வந்து நீங்கள் அப்படியே ஒரு பேப்பரில் விரித்து போட்டோ நல்லா வந்து காய வச்சுருங்க. இப்போ நான் எல்லாம் செஞ்சுட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்றேன். கையில் கிடைக்கிற குட்டி குட்டி கட்டியில் ஃபுல்லாக நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம உடச்சி விட்றணும். ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒன்றா இருக்கும். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெலாம் நீங்களும் செஞ்சு கொடுத்து இதை ஒரு சின்ன ஒரு வியாபாரம் மாதிரி கூட நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு இப்போ ஒரு 7-8 மணி நேரமாவது நம்ம ஒரு பேப்பரில் விரித்து வச்சு நம்ம என்ன செய்யணும், அப்படியே விட்டுருங்க. நல்லா இந்த ஈரப்பதம், இந்த ஆசிடோட லைட்டாக உள்ள ஈரப்பதம் இருந்தால் கூட அது என்ன செய்யும், எல்லாம் அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் நம்மளுக்கு நைஸ் பவுடராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சல்லடை வச்சு சலிச்சுக்கரலாம். இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுட்டு மில்லில் உள்ள மிஷின் மாதிரி வச்சு நல்லா ட்ரை பண்ணி இதை ஃபுல்லாக கிரானுல்ஸ் ஃபுல்லாக உடைச்சிருவாங்க. நம்ம சலிக்க வச்சு சலிச்சுக்கலாம், இரும்பு சலிக்க வச்சு. இப்போ பாருங்கள், நான் சலிச்சுட்டு மாவு நல்லா சால்ட் வந்து நல்லா இதாக இருக்குது. இப்போ இது வந்து இந்த வாளியில் செஞ்சதில் கொஞ்சம் அந்த பவுட்ரு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு மட்டும் பாருங்கள். கைக்கெலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்லா நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபோம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு அழுக்கான ஒரு ஒயிட் கலர் கிளாத்து துண்டை வந்து எடுத்து நான் உங்களுக்கு எப்படின்னு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா எடுத்து அழுக்குள்ள பகுதி எல்லாமே நம்ம தேய்ப்போம். நம்மளுக்கு தேய்க்கவே தெரியுது அந்த ஒயிட் வந்து அந்த அழுக்கு வந்து மாறுறது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. இதில் இது வந்து நீங்கள் டாப் லோடிங் மிஷினுக்கும் நம்ம ஹேண்ட் வாஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் லோடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லோடிங்க்கு கொஞ்சம் இன்னும் நுரையை வந்து கம்மி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இதில் உள்ள உப்பில் 2-3 உப்பு நம்ம குறைச்சிட்டோம்னா வரும். அது எப்படிங்கிற வீடியோவை இனி வருதில் போடுறேன். இப்போ இது வந்து டாப் லோடிங்க்கும் கையில் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது. 2 தண்ணி நான் மாற்றிட்டேன். 2வது தண்ணியில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த துணி எவ்வளோ உங்களுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் நான் வந்து 2வது தண்ணி பிடிச்சிருக்கிறேன். 2வது தண்ணி பிடிச்சி நம்ம அதிலேயே நம்ம வந்து போட்டு பார்ப்போம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.